ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ எங்கள் ஊர் கோவிலுக்கு வந்திருக்கிறோம். சாமி கும்பிட்றதுக்கு இல்லை, இவங்க விளையாடுற கூட்டிகிட்டு போக சொன்னாங்கன்ட்டு வந்தேன். நேற்று சாமி கும்பிட்றது கூட்டிகிட்டு வந்தப்போ விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதனால் இன்றைக்கும் கூட்டிகிட்டு போகணுன்னு சொன்னதுனால வந்தால் இங்கே நம்மளுக்கு எனர்ஜி லோ ஆகிடும், அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கள் ஊரில் மழை வந்துட்டுருக்குது. உங்கள் ஊரில் மழையா அப்படின்னு சொல்லுங்கள். விளையாட கூட்டிகிட்டு வர சொல்லி கோயிலுக்கு இங்கே அந்த பின்னாடி சைடு விழுந்துடாதீங்க. இவங்க வால் இல்லாத குரங்குகள் பார்த்துக்கோங்க. வால் மட்டும் இருக்காது. வால் இல்லாத குரங்கு இனத்தை சேர்ந்தவர்கள். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிறாங்களான்னு சொல்லுங்கள். வால் மட்டும் ஒன்றும் இல்லை, மிஸ்ஸிங். கருப்படிச்ச மாதிரி இருக்குது. பயமாக இருக்குது. அவனே ஒருத்தர் கையில் அடிபட்டுருச்சு. கம்முன்னு உட்காந்து விளையாடுங்க. இங்கே கரெக்டாக விளையாடுறதுக்கு வந்தோடனே மழை வந்துருச்சு. அதுக்கு முன்னாடியோட லைட்டாக தூரில் இருந்துச்சு. பாருங்க, நல்லாவே மழை வேண்டாம். என் ஃபோன் வர ரொம்ப கருப்படிச்ச மாதிரி தெரியுது. ஒரு உருவமே தெரிய மாட்டேங்குது. பிரைட்னஸ் குறைஞ்சிருச்சு. எவ்வளோ வீடியோஸ் டெலீட் பண்ணால் ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்னு வருது. என்ன காரணம்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் எங்கள் ஊர் ரேஷன் கடை. பொருளெல்லாம் வாங்கி வச்சுட்டு வந்தாச்சு. இப்போ டைம் என்ன? 4:45 வாங்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் நாங்கள் வாங்கிட்டோம். பெயின் ரிலீஃப் ஆயில் கேட்டவங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா நேற்று ஆயில் வாங்கிட்டு வர சொன்னேன். சக்தி அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, கடலெண்ணெய் 4 லிட்டர் வாங்கிட்டு வந்துருக்குறாங்க. நல்லெண்ணெய் 4 லிட்டர் வாங்கிட்டு வான்னு சொன்னால் கடலெண்ணெய் 4 லிட்டர் வாங்கிட்டு வந்து வச்சுட்டாங்க. எடுத்து பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரியுது. அதுக்கப்புறம் மாற்றி கொடு அப்படின்னு சொன்னதுக்கு இன்றைக்கி வேலைக்கு போயாச்சு. மாற்றிட்டு வான்னு சொன்னதுக்கு இன்றைக்கி ஒர்க்குக்கு போயாச்சு. நாளைக்கு தான் போய் மாற்றிட்டு வருவாங்க. நாளைக்கு ஈவினிங் காய்ச்சிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கொரியர் போட முடியும். அது இன்னும் 5 நாள் ஆயிரும்னு நினைக்கிறேன். அறிவழி பார்த்தீங்க அப்படின்னு அன்னைக்கு ஒரு டைம் நாங்கள் 2 பேரும் வாங்கிட்டு போகும்போது அப்படி தான் நான் நல்லெண்ணெய்ன்னு கரெக்டாக கேட்குறேன், கடலெண்ணெய்ன்னு சொல்லி கேட்குறேன். அப்படி அவங்க கடலெண்ணெய் எடுத்து வைக்கிறாங்க. அது மாதிரி மாற்றி சொல்லிட்டு அப்படியாட்டக்குது. இல்லை அவங்க மாற்றி கொடுத்துட்டாங்களா என்னன்னு இல்லை. ஆனால் வாய்ப்பு இவங்க தான் மாற்றி சொல்லியிருப்பாங்க நான் நினைக்கிறேன். சக்தி மேலே தான் தப்பாக இருக்குது. சொன்னால் ஏற்றுக்கிறதே இல்லை. நான் நல்லெண்ணெய் தான் கேட்டேன், அவங்க மாற்றி கொடுத்தாங்க. பார்க்கும்போது கூட தெரியாதாங்க சொல்லி இல்லை. பியூராக எல்லோ கலரில் இருக்குது. இது அப்படியே ப்ரௌன் கலரில் இருக்கும்ல, ஒரு மாதிரி தேன் கலரில். அது கூட தெரியாது. இவ்வளோ நாள் வாங்குறோம்ல. எல்லாமே பாருங்க. இப்படி மழை வருது. மழை ஒரு பக்கம் வேகமாக வருது. அது தவிர்த்து கொஞ்சம் தாங்க முடியல, மூச்சு கூட விட முடியாது. அந்த அளவுக்கு அப்படியே ஹீட்டு மேலே வருது. அதுக்கு வேகமாக வருகிறது மழை. ஆமாம், இதே இரு ஆடாதனா. அங்கே ஏறாதுன்னு சொல்கிறேன். 2 பேர்த்து வெளுத்துட்டு வந்தனா. தர்ஷன் கம்முனு உட்காரு.